அன்று ஒரு மேகமூட்டமான காலை நேரம். சூர்யா பள்ளிக்கு கிளம்பினான். மழை வருவது போல் உள்ளது சூர்யா, குடையை எடுத்துக்கொள் என்றாள் அம்மா. சூர்யா வானத்தை பார்த்தான். இல்லைம்மா, மழை வராது என்று சொல்லிவிட்டு விரைந்தான். அவன் தெருவில் நடந்து சென்றபோது காற்று வேகமாக வீசியது. என்று நான் குடையில்லாமலே பள்ளிக்குச் சென்று விடலாம் என்று நினைத்தான். திடீரென்று ஒரு மின்னல் பளிச்சிட்டது. அடுத்து ஒரு இடி சத்தம். வானமே அதிர்வது போல் இருந்தது. பெரிய பெரிய மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தன. சில நொடிகளிலேயே மழை வெள்ளம் போல் கொட்ட ஆரம்பித்தது. ஐயோ, நான் குடையை எடுத்து வந்திருக்க வேண்டுமே என்று வருந்தினான். அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அருகில் பெரிய அரச மரம் தெரிந்தது. விரைவாக ஓடி மரத்தடியின் கீழ் ஒதுங்கினான். மரத்தின் அடர்ந்த இலைகள் மழையைத் தடுத்து அவனுக்கு சிறிது ஆறுதல் அளித்தன. அங்கே ஒரு சிறிய மஞ்சள் நிற ஆந்தை மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. ஆந்தையின் கண்கள் கூர்மையாகவும் அமைதியாகவும் இருந்தன. சூர்யா ஆந்தையை பார்த்து கொண்டே நின்றான். அது அச்சப்படாமல் இருந்தது. இந்த ஆந்தை பயப்படவில்லை, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று யோசித்தான். அப்போது ஆந்தை மெதுவாக தன் தலையை அசைத்தது. நன்றி நண்பனே, நீ எனக்கு தைரியம் அளித்தாய் என்று மெதுவாக சொன்னான் சூர்யா. மழை லேசாக குறைய ஆரம்பித்தது. ஆந்தை மெதுவாக தன் சிறகுகளை விரித்தது. பின் மெதுவாக பறந்து மறைந்தது. சூர்யா மரத்தை விட்டு வெளியே வந்தான். வானம் இப்போது அமைதியாக இருந்தது. அவன் ஈரமான சாலையை விட்டு வெளியே வந்தான். வானம் இப்போது அமைதியாக இருந்தது. அவன் ஈரமான சாலைகளைக் கடந்து பள்ளிக்குச் சென்றான். பள்ளியின் வாசலை அடைந்தான். மற்ற மாணவர்கள் அனைவரும் குடையுடன் இருந்தனர். அவன் நண்பன் ராஜு, ஏன் குடையெடுக்கவில்லை சூர்யா என்று கேட்டான். சில நேரங்களில் குடை தேவையில்லை ராஜு, நமக்கு தைரியம் போதும் என்றான் சூர்யா. ராஜு குழப்பத்துடன் தைரியமா என்று கேட்டான். சூர்யா அவனிடம் ஆந்தையை பற்றிய கதையை சொன்னான். குடையில்லா மழையிலும் சூர்யா தைரியத்தை கற்றுக்கொண்டான். அம்மழையிலும் சூர்யா தைரியத்தை கற்றுக்கொண்டான்.